கோட்டையும் நீ
यीशुआ 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 मसीह का प्यार, जिसने अकेला न छोड़ा मुझे, कैसा अनोखा प्यार। टूट कर बिखरने न देगा मुझे, यीशु मसीह का प्यार, जिसने अकेला न छोड़ा मुझे, कैसा अनोखा प्यार। माँ की तरह मुझे थामेगा वो, गिरने न देगा मुझे, मेरे आँखों के आंसू को पोंछेगा वो, बाहों में लेगा मुझे। माँ की तरह मुझे थामेगा वो, गिरने न देगा मुझे, मेरे आँखों के आंसू को पोंछेगा वो, बाहों में लेगा मुझे। यीशुआ 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 यीशुआ। मेरी निर्बलता में तेरी सामर्थ, यीशु मसीह का प्यार, जिसने अकेला न छोड़ा मुझे, कैसा अनोखा प्यार। मेरी निर्बलता में तेरी सामर्थ, यीशु मसीह का प्यार, जिसने अकेला न छोड़ा मुझे, कैसा अनोखा प्यार। माँ की तरह मुझे थामेगा वो, गिरने न देगा मुझे,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு தாய்மார்களுடைய தினம். ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, आशीषित करते हैं। विशेषता से आज मदर्स डे है। मदर्स डे विशेष को हर एक माँ के लिए हम बताते हैं. கர்த்தர் ஒவ்வொரு தாய்மார்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் அவளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हर एक माँओं को, माताओं को वो ख्याल रखते हैं, उन्हें ध्यान देते हैं, उन्हें आशीषित करते हैं. நிச்சயமாக ஒவ்வொரு தாய்மாருடைய ஜெபங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய தியாகங்கள், பிள்ளைகள் வளர்க்கிற காரியங்கள், குடும்பத்தை பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். அதோடைய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயம் தருகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हर एक माँओं को, त्यागपन को, उनके अपने बच्चों को ख्याल रखने कार्य को, हर बातों को देखते हैं, वो जरूर उनका प्रतिफल जरूर देंगे. ஆமென். ஆமென். எத்தனையோ பேருடைய சாட்சிகள் நம்ம கேட்க முடியுது. எங்கள் தாயோடைய ஜெபம், எங்கள் தாயோடைய கண்ணீர்னால இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை अनेक பேர் சொல்ல முடியுங்க. कितने ऐसे लोगों की गवाहों को हम देख सकते हैं, सुन सकते हैं कि हमारी माँ का प्रार्थना है, माँ का आंसू है, आज हम ऐसे हैं करके उनकी गवाहों को हम सुन पाते हैं. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விசேஷமாக வேதத்தில் பார்க்கிற அந்த தாய்மாருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு மேலே தருவாராக. ऐसे माँओं के आशीर्वाद को जैसे कि हम बाइबल में भी देखते हैं, ऐसे माँओं के कार्य को प्रभु हमारे जीवन में भी दे सके. ஸோ இந்த நாளில் நம்முடைய தாய்களுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். सो इस दिन में हम अपने अपने माँओं के लिए भी धन्यवाद करने के लिए हम जिम्मेदारी है. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, परमेश्वर उन्हें आशीषित करे, பலப்படுத்துவாராக, लंबे आयु देकर, दीर्घायु देकर उन्हें आशीषित करें. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उत्पत्ति 12वीं अध्याय को हम पलटें. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपनी जन्मभूमि और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा. இப்படியாக ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் போய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். इस तरह अब्राहम जो है परमेश्वर की वायदाओं को सुनकर अपने कुटुंब को छोड़कर जा रहे हैं. இப்படியாக ஆபிரகாம் பெத்தேல் என்கிற பகுதிக்கு வருகிறார். ऐसे अब्राहम जो है बेथेल की ओर आया. அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நேரத்தில் वहां पर परमेश्वर की वेदी बनाई और परमेश्वर के नाम को उन्होंने सराहा, दंडवत किया. तब जो है 10வது வசனத்துல அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. 10वीं आयत में लिखा है, और उस देश में अकाल पड़ा. அந்த தேசத்துல பஞ்சம் கொடியதா இருந்ததால और उस देश में इतना अकाल भयंकर था, इसीलिए ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். अब्राहम जो है मिस्र देश की ओर चला गया. இப்போ எகிப்து தேசத்துக்கு போகும்போது ஆபிரகாமுக்கு நினைவுல ஒன்று வருகிறது. जब मिस्र की ओर जा रहे थे तो उनकी दिमाग में एक बातें आई. தன்னுடைய மனைவியாக சாராள் மிகவும் அழகான ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. अब्राहम का पति जो साराई जो है बहुत ही सुंदर स्त्री है. சோ எகிப்தியர் அந்த பெண்ணை பார்க்கும்போது, அதாவது சாராளை பார்க்கும்போது நிச்சயமாய் என்ன அவர்கள் மர்டர் பண்ணிட்டு சாரா தூக்கிட்டு போயிடுவாங்க என்று அவர் யோசித்து, तो इसलिए उन्होंने इस तरह सोचा कि वो बहुत ही सुंदर है, इस कारण मिस्री उनको मार डालेंगे करके सोचकर 13ஆம் வசனத்துல சாராள்கிட்ட சொல்றாரு, 13वीं आयत में वो साराई से कहते हैं, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதுக்காக உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ என்னை சகோதரி என்று சொல் என்றார். सो ये कहना कि मैं उसकी बहन हूँ, जिससे तेरी कारण मेरा कल्याण हो और मेरा प्राण तेरे कारण बचे. ஆபிரகாம் எப்படி பயங்கரமா யோசிக்கிறார் பாருங்களேன். देखिएगा अब्राहम कैसा सोचने लगा, எப்படியாவது எனக்கு நன்மை கிடைக்கணும், किसी तरह अपने लिए भलाई मिलना है, कल्याण होना है, எப்படியாவது நான் உயிர் பிழைக்கணும், किसी तरह उनका जीवन बचना है. அதாவது உன்னைய தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, यदि तुझे उठाकर जाएं क्यों ना हो, என்னைய போற்ற கூடாது என்று சொல்லி, लेकिन मुझे मार नहीं डालना करके सोचते हुए நீ ஒரு பொய்யை சொல்லு என்கிறாங்க. तू एक झूठ बोलने के लिए बताया. அந்த அருமையான சாராலும் அப்படியே சொல்றாங்க. साराई भी मान ली. இப்ப சாரால தூக்கிட்டு போயிட்டாங்க. अब साराई को मिस्रियों ने लेकर चले गए. பார்வோன் பிரபுக்கள் எல்லாம் சாரால பார்த்து புகழ ஆரம்பிக்கிறாங்க. फिरौन और उसके सारे प्रभुओं ने साराई के बारे में बता रहे रहे, उनको
उनकी ऊंचा बोल रहे लगे। இப்ப பார்வோன் வந்து ஆபிரகாமுக்கு நிறைய gift எல்லாம் தருகிறாருங்க. अब फिरौन जो है अब्राहम के पास ढेर सारा तोहफाएं दिया। 16ஆம் வசனத்துல 16वें आयत में ஆடு மாடு கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான gift எடுத்து கொடுக்கிறாரு. और उसने उसके कारण अब्राहम की भलाई की, सो उसको भेड़ बकरी गाय बैल दास दासियां गधे गदहियां और ऊंट मिले। இதையும் ஆபிரகாம் வாங்கிக்கிட்டாருங்க. इसे भी अब्राहम ने ले लिया। இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போறது மாதிரி இருக்குதுல்ல. यानी कुछ लगता है कि अब्राहम क्या पीछे की ओर जा रहे हैं। ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பே அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. परमेश्वर ने कहा मैं ही तुझे आशीषित करूंगा करके ही बुलाया है। ஆனா இடையில இப்படிப்பட்ட ஒரு பார்வோன் வந்து சில ஆசீர்வாதங்களை கொடுக்கறான். लेकिन बीच में फिरौन आकर कुछ इस तरह उन्हें आशीषितें दे रहे थे। சாரால அவன் எடுத்துக்கறான். साराई को उन्होंने ले लिया है। ஆனா இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் எந்த வார்த்தை பேசினது மாதிரியே எதுவுமே இல்லங்க. लेकिन यहाँ पर कोई भी रिकॉर्ड नहीं है कुछ बातें अब्राहम ने कहा है करके। சாரால எடுத்துட்டு போகாதன்னு சொல்லல. साराई को उठाकर नहीं जाना करके नहीं कहा। அல்லது பார்வோனை பார்த்து நீ கொடுக்கிற வெகுமதிகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லல. या फिरौन से ये भी नहीं कहा कि तेरी सारी तोहफियां मुझे नहीं चाहिए करके। இங்கேயும் இல்லாம அங்க ஆபிரகாம் இருக்கிறத நான் பார்க்கிறோங்க. यानी कुछ उन्होंने पता नहीं क्या करें करके ऐसे बीच में पड़ा हुआ है। ஆபிரகாமுடைய ஒரே ஒரு நோக்கம் நான் எப்படியாவது உயிர் பிழைக்கணும், அவ்வளவுதான் அவருடைய நோக்கம். अब्राहम का एक ही चिंता यही था कि उनका जान बस बचना है। ஆனா ஆண்டவர் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर जिसने बुलाया वो विश्वास योग्य है। ஆண்டவர் வெறும் ஆபிரகாமை மட்டும் அழைக்கல. परमेश्वर केवल अब्राहम को नहीं बुलाया। ஏதோ ஆபிரகாம் மட்டும் உயிர் பிழைச்சா போதும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. या केवल अब्राहम की जान बचना करके यही परमेश्वर की इच्छा नहीं थी। இவர் கர்த்தர் சாராளையும் நேசிக்கிறார். परमेश्वर साराई से भी प्यार करते थे। ஹஸ்பண்ட் ஆபிரகாம் அவளை போய் சொல்லி வேற மாதிரி நடந்துக்கிறத நான் பார்க்கிறோம். उनका पति जो है अब्राहम जो है झूठ बोलकर कुछ अलग तरीके से चल रहा था। எந்த அளவுக்கு ஆபிரகாம் சாராளை குறித்து கவலைப்பட்டாரோ என்பது நமக்கு தெரியல. पता नहीं कितना चिंतित था अब्राहम ने साराई के प्रति वो भी हमें नहीं मालूम है। ஆனா பரலோகத்தின் தேவன் ஒருத்தர் சாராளை குறித்து ரொம்ப அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन स्वर्ग का परमेश्वर साराई के बारे में बहुत ही चिंतित थे। ஒருவேளை ஆபிரகாம் இப்படிப்பட்ட பெரிய பார்வோன் ராஜாவை எதிர்த்து பேசுவதற்கோ அவர்கிட்ட பலன் இல்லாம இருந்திருக்கலாம். हो सकता है अब्राहम के पास इतना बड़ा फिरौन राजा से सामना करने के लिए बल नहीं भी हो। ஆனா பரலோகத்தின் தேவன் ஒரு குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியுது. लेकिन हम स्वर्ग का परमेश्वर एक परिवार से कितना ज्यादा प्यार करते हैं करके हम देख सकते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் அங்க என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? परमेश्वर यहाँ पर क्या कह रहे थे? பார்வோன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்ததை நான் பார்க்க முடியுது. फिरौन और उसकी सारे घराने को सारी विपत्तियों से परमेश्वर ने उनके परिवार में लेकर आया। யார் நிமித்தமாக? किसके चलते? சாராய் நிமித்தமாக. साराई के चलते। ஹalleluya हालेलुया। ஒரு பெண் நிமித்தமாக கர்த்தர் ஒரு ராஜாவுடைய வீட்டில குடும்பத்துல அரண்மனையில ஒரு பிரச்சனையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாருங்க. एक स्त्री के चलते परमेश्वर ने एक राजा के घर में कुछ विपत्तियां को लेकर आए। எந்த அளவுக்கு கர்த்தர் பெண்ணை நேசிக்கிறதை நான் பார்க்க முடியுது. कितना ज्यादा परमेश्वर एक स्त्री से प्यार करते हैं। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் இன்னைக்கு உங்களை நேசிக்கிறாருங்க. परमेश्वर आज आपसे भी प्यार करते हैं। ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போல உங்க வீட்டிலே நடந்து கொண்டிருக்கலாம். ऐसे ही कुछ परिस्थिति आपके घर पर भी होता क्यों ना हो। ஒருவேளை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பி இருக்கலாம். या आपको जबरदस्ती से बाहर भेजा गया क्यों ना हो। ஒருவேளை உங்க குடும்பத்தார்கள் உங்களை அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். या आपके परिवार वाले आपके प्रति चिंता बिना रहते क्यों ना हो। பட் இன்னைக்கு உங்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில. लेकिन आज परमेश्वर आपके जीवन में बहुत ही भला है அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். और वो चिंतित करते हैं। அவர் உங்களை நேசிக்கிறவராய் वो இருக்கிறார். आपसे प्यार करते हैं। ஒருவேளை உங்களை மிஸ் யூஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் உங்க எழுப்பி நின்றாலும் यदि आपको गलत तरीके से इस्तेमाल करने के लिए कितने लोग उठे क्यों ना हो। உங்க மேல அதிகமாய் பளு வேலை பிரஷர் கொடுக்கிற அதிகமான மக்கள் எழுப்பினாலும் यदि आपके ऊपर दबाव देने वाले ज्यादा क्यों ना हो। பட் உங்க நிமித்தமாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஒரு குழப்பத்தை அங்க உண்டு பண்ணுவாராங்க. लेकिन आपके प्रति वहां पर कुछ कंफ्यूजन को तो उत्पन्न करेंगे परमेश्वर ने। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் நினைச்சு பார்வோன் ஆபிரகாமை கூப்பிட்டு ஏயா இப்படி பேசலாம் என்று சொல்லிட்டு இருந்தா சாராளை கூட்டிட்டு போ அப்படின்னு அனுப்புறதை நான் பார்க்க अंतिम முடியும். में क्या हुआ था? फिरौन ने अब्राहम को बुलाया और तूने मुझसे क्यों ऐसा किया करके उनके पत्नी को उनके पास
पास ही भेज दिया है। இப்ப ஆல்ரெடி பார்வோன் குறித்த வெகுமதிகள் ஆபிரகாம்கிட்ட இருக்கிறது. पहले से ही फिरौन की सारे तोहफा ये अब्राहम के पास है, இங்க தான் பிரச்சனை உண்டாகிறது நான் பார்க்கிறோம். लेकिन परेशान यहीं पर शुरू हुआ है। கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? परमेश्वर ने क्या वादा किया है? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीषित करूंगा, நான் பெயரை பெருமைப்படுத்துவேன், मैं तेरे नाम को महान करूंगा, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். सारे पृथ्वी के कुल तेरे द्वारा आशीषित रहेगी, வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக आकाश के இருக்கிறது. तारेगण पृथ्वी के धूलों के समान तेरी वंश बढ़ेगी करके परमेश्वर की वायदा था। ஆனா அந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் லேட் ஆவது மாதிரி இருக்கும்போது लेकिन लगता है कि ये वायदा दरअसल देर से आने वाला है करके இன்னொரு பக்கம் இருந்து சில ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருகிறது. दूसरे तरफ से हमारे घर के भीतर कुछ आशीषें आ पड़ी है। அப்படித்தான் இந்த ஆகார் ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வருகிறதை நான் பார்க்க முடியுது. इसी तरह यहाँ पर हाजिरा जो है अब्राहम के घर पर आ पहुंची। இந்த ஆகார் யார் என்றால் ये हाजिरा कौन था? ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள். एक दासी थी। அப்ப ஆல்ரெடி இந்த பெண்ணு அங்க எகிப்துல அரண்மனையில அடிமை பெண்ணா இருக்கிறாள். यानी हाजिरा जो है पहले से ही मिस्र देश में उस राजमहल में एक दासी बनकर रही। அங்க எப்படி அடிமை பெண்ணா வந்தாள் என்றால் वहाँ कैसा वो दासी बनकर आई थी? நிச்சயமாகவே அவங்க அம்மாவோ அப்பாவோ அவங்க விட்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில கடன் சுமையில இவளை தூக்கிட்டு கூட வந்திருக்கலாம். जरूर उनकी माँ या उनका पा जो है वहाँ पर भेजा होगा, या कुछ कर्ज के चलते उनको वहाँ छोड़ दिया गया होगा। இப்ப அந்த இடத்துல இவள் அடிமை பெண்ணாய் பார்வோன் வீட்ல இருக்கிறாள். यानी वहाँ पर भी वो दासी बनकर रही फिरौन के घर पे। இப்ப இந்த ஆகார் அங்கிருந்து ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வருகிறாள். अब ये हाजिरा जो है वहाँ से अब्राहम के घर पर आई। நிச்சயமாகவே ஆகார் மனசுல இப்படி நினைச்சிருப்பா, हो सकता है कि हाजिरा ने मन में इस तरह सोची होगी, எங்க அம்மாவும் அப்பாவும் தான் என்னை கேர் பண்ணல, என்னை வித்துட்டாங்க அடிமையாய். मेरी माँ बाप जो है मुझ पर ख्याल नहीं किया, मुझे भेज दिया है दासी के रूप में। நான் இப்ப பார்வோன் வீட்டுல நான் அடிமையாய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். अब मैं फिरौन के घर पर दासी हूँ। இப்ப ஆபிரகாம் என்கிற ஒரு பக்திமான் வீட்டுக்குள்ள நான் போக போகிறேன். अब मैं अब्राहम करके एक भक्तिमान के घर पर जाने वाली हूँ। நான் அவங்களை பத்தி சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். उनके प्रति मैं कुछ बातों को सुनी हूँ। தேவன் ஆபிரகாமோட பேசி இருக்கிறாரா, परमेश्वर अब्राहम से बातें करते थे, அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. कई वायदाओं को दे रखे हैं। இவங்களுக்காக கானான் எங்களோட தேசம் இருக்குதா, इनके लिए कनान करके एक देश को भी प्रभु तैयार कर रखे हैं। சோ அப்ப நிச்சயமாகவே இந்த ஆபிரகாம் இந்த சாராள் என்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு பயபக்திக்குரிய ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ அப்படி கூட வச்சுக்கலாம், நல்ல ஒரு தாய் தகப்பன்மாரா இருக்கிறாங்க என்பதை அவள் நினைவு கூர்ந்திருப்பா. इसका मतलब हाजिरा ने सोची होगी ये जरूर एक अच्छे परिवार होगा, परमेश्वर के ढरबई लोग होंगे करके वो सोचती होगी, यानी मसीह लोग, मसीह परिवार जैसे। அப்ப ஆகாருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், நான் அவங்க வீட்டில் போய் நான் நிம்மதியா வாழுவேன், சமாதானமா வாழுவேன், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை ஒரு கனவு கண்டு கூட அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். शायद हो सकता है हाजिरा ने इस तरह सोची होगी कि मैं अब्राहम के घर पर जाकर एक अच्छे से जीवन बिता सकूं, एक आशीर्वाद के साथ रह सकूं करके वो कल्पना करती होगी। பட் அவங்க வீட்டில் இப்போ என்ன நடக்குது என்பதை பார்க்க போகிறோம். लेकिन अब उनके घर पर क्या हो रहा है करके हम देखने वाले हैं। ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 16वें अध्याय में 2 வசனத்தை வாசிக்கிறோம். दूसरा आयत को हम पढ़ते हैं। சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். सो साराई ने अब्राहम से कहा, देख यहोवा ने तो तेरे खोक बंद कर रखी है, मेरी कोख बंद कर रखी है, सो मैं तुझसे विनती करती हूँ कि तू मेरी लौड़ी के पास जा, संभव है कि वह मेरा घर उसके द्वारा बस जाए। இங்க பார்க்கிறோம் அடிமை பெண் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். यहाँ पर हम देख सकते हैं कि वो दासी करके, எகிப்தில் இருக்கும்போது அடிமை தான், यानी मिस्र में जब रहती थी तब भी वो दासी थी। இப்போ ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்து அந்த அடிமை தான். हाजिरा के घर पर आकर यहाँ पर भी वो दासी बनकर रही। இப்ப சாராள் ஆபிரகாமை பத்தி சொல்றாங்க, अब सराय ने अब्राहम से कहा, இந்த அடிமை பெண்ணை நீங்க திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க, आप मेरी दासी से आप शादी करें। ஒருவேளை ஒரு நாளும் இந்த சாராள் ஆகார்ட்ட பார்த்து கேட்டது மாதிரியே வசனம் இல்லைங்க. कभी भी ऐसा वचन में नहीं लिखा सराय ने अब हाजिरा से पूछा है क्या करके। இந்த ஆபிரகாம் 80 வயசு தாத்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? या हाजिरा से सराय ने पूछी होगी तो अब्राहम से शादी कर सकती है, तो इतना बूढ़े हैं वो।
ஏன்னா அவ அடிமை பெண்ணா இருக்கிறா அங்கேயும். क्योंकि वो पहले से ही दासी है। அப்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இங்க ஒரு திருமணம் நடக்குது நான் பார்க்க முடியுதுங்க. यानी कुछ जबरदस्ती से एक शादी होते हुए देख सकता है। இந்த ஆகாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவள் ஒரு வார்த்தை எங்கே பேசுறது மாதிரியே இல்லங்க. हाजिरा के जीवन को देखिएगा, उन्होंने कहीं पर भी कुछ भी शब्द कहीं करके नहीं देख पाता है। ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஆகாருடைய வாழ்க்கையில் வருகிறது. यानी हाजिरा के जीवन में ऐसा एक परिस्थिति आ पड़ी है, बिल्कुल एक जबरदस्ती। முடியும் முடியாது எஸ் நோ எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமைங்க. यानी वो कर सकती है, नहीं कर सकती है, हाँ यस कुछ भी नहीं बोल सकती। இப்படியாக அங்க ஆபிரகாம் ஆகார கூட சேர்கிறதை நான் பார்க்க முடியுது. इसी तरह हाजिरा और अब्राहम से मिली। இப்ப ஆகார் கர்ப்பமாகிறாள். अब हाजिरा ने गर्भवती हुई। 5 வசனத்தை வாசிக்கிறோம். 5वें आयत में அப்பொழுது சாரா ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். तब सारा ने अब्राहम से कहा, जो मुझ पर उपद्रव हुआ सो तेरे ही सिर पर हो। இது பாருங்க, இந்த சாரா சொல்றத பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சிரிப்பா இருக்கும் இல்லையா? साराई जो बोल रही है वो कैसा बोल रही है देखिएगा। எனக்கு நேரிட்ட அவமானம் பிரச்சனை எல்லாம் ஆபிரகாம் ஓ மேல தான் சுமரும் போ जो मुझ पर उपद्रव हुआ है वो सारे तेरे सिर पर है अब्राहम करके कह रही है। இந்த கல்யாணத்தையே இவங்க தான் ரெடி பண்ணாங்க. यानी ये शादी का तैयारियां साराई नहीं किया ஆனா है। இப்ப பிரச்சனை வந்த உடனே அதெல்லாம் என் மேல வராது, அதெல்லாம் உன் மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்களேன். लेकिन जब उपद्रव होते ही वो तुरंत क्या कह रही है, ये सारा उपद्रव मुझ पर नहीं, जो ये सारा जो है उपद्रव मुझ पर हुआ है ये सारे तेरे सिर पर हो। என் அடிமை பெண்ணை உம் மடியிலே கொடுத்தேன்னு சொல்றாங்க சாராள். मैंने तो अपनी लौड़ी को तेरी पत्नी कर दिया। இன்னும் அடிமை பெண்ணா தான் இருக்கிறாங்க. यानी अभी भी वो दासी ही है। இன்னும் ஆபிரகாமுடைய மனைவியா மறுமனைவியாய் வரலையே. अभी अब्राहम का उन्होंने दूसरा पत्नी बनकर नहीं आई। கர்த்தர் எனக்கு உமக்கு நடுவுல நின்று நியாயம் தீர்ப்பாராக। और साराई ने कहने लगी कि परमेश्वर आपके और मेरे बीच में न्याय करें। அப்ப ஆபிரகாம் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, तब 6 वचन में अब्राहम कहते हैं, இவ உன்னுடைய அடிமை பெண்ணு தான், देख ये तेरा लौड़ी है, இன்னும் உன் கைக்குள் தான் இருக்கறா, अब भी तेरे हाथ में ही है, நீ உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுமோ என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பான்டா। तो जो कुछ तुझे करना चाहती हो वैसे ही करो। அப்ப இன்னும் அடிமை பெண்ணா தாங்க இருக்கறா, இன்னும் அவ கைக்குள்ள தாங்க இருக்கறா। यानी अभी भी हाजिरा जो है दासी बनकर रह रही है, लौड़ी बनकर रह रही है। அவளை கடினமாய் நடத்தினாலாம் வசனம் போடப்பட்டிருக்கு। वचन में लिखा है वो साराई ने उसे कठिनता से उन्होंने उनसे काम कराया। சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க நிச்சயமா அடி உத கூட வாங்கி இருக்கலாம்னு கூட சொல்றாங்க। और कुछ स्कॉलर्स इस तरह कहते हैं कि जरूर हाजिरा को मारपीट भी मिला होगा, ஏன்னா ஓடியே போயிட்டால, அந்த அளவுக்கு உபத்திரவம் அந்த வீட்ல தாங்க முடியல। क्योंकि उसके बाद लिखा है कि वो भाग गई करके इतना उपद्रव उनके मिला है उस घर पर। ஆகார் நினைச்சிருப்பா, हाजिरा ने सोचती होगी நான் பிறந்த வீட்ல தான் சரியில்லை, जहाँ पर मेरी जन्म हुई वो घर वाले भी ठीक नहीं है, என்னை அடிமையாய் எகிப்துல அரண்மனையில வித்துட்டாங்க, क्योंकि मुझे एक गुलामी में बेच दिया गया है मिस्र की राजमहल में। பார்வோன் வீட்ல நான் அடிமையா வேலை செஞ்சேன், फिरौन के घर पर भी मैं दासी बनकर रही। அதுக்கப்புறம் இந்த ஆபிரகாம் சாராள் நல்ல வயதான ஒரு தம்பதியர்கள் பரிசுத்தவான்கள், இவங்க வீட்லயாவது எனக்கு ஒரு விடிவு காலம் நடக்குன்னு வந்தா இங்க அதை காட்டில உபத்திரமா இருக்குது। मैंने सोचा कम से कम यहाँ पर अब्राहम के घर पर मेरा कुछ आजादी मिलेगी करके, लेकिन यहाँ पर भी ऐसा कुछ नहीं हुआ, இங்க இருந்து தான் அவ ஓடியே போகிறான், क्योंकि यहाँ से ही वो भाग रही है। அந்த அளவுக்கு உபத்திரம் அவ மேல வருது। ज्यादा उपद्रव उनके जीवन में मिला। யாரை நம்பி வந்தாங்களோ அவங்க இவங்களுக்கு இப்ப எதிராக நிற்கிறது மாதிரி இருக்கிறது। जिनके ऊपर विश्वास कर कर आई वो अब हाजिरा को विरोध कर रहे हैं। யார் இப்ப இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டா நிற்கணுமோ இப்ப அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க। यानी जिस घर वाले ने इनको सहायता करनी चाहिए वो ही विरोध कर रहे हैं। ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கிறாங்க ஆகார் இல்லையா? हाजिरा ने एक गर्भस्त्री है। இந்த நேரத்துல எந்த ஆதரவு வேணுமே அவங்களுக்கு, इस समय में उनके लिए तो तसल्ली तो जरूरत है, நல்ல உணவு வேணுமே அவங்களுக்கு, अच्छे से पोशाक होना चाहिए, ஆனா எதுவுமே கிடைக்கலங்க। लेकिन कुछ भी नहीं मिला, வேதனையும் உபத்திரவம் தான் கிடைக்குது। वेदना और उपद्रव ही मिला, ஆனா கர்த்தர் நல்லவர்। लेकिन प्रभु भला है। ஆமென் आमीन। இவ ஓடியே போகிறா। जब वो भाग रही थी 7ஆம் வசனத்துல பாடப்பட்டிருக்கு, 7वीं आयत में கர்த்தருடைய தூதனானவர், परमेश्वर का दूत, அல்லேலூயா, हालेलुया, எந்த தூதன் தெரியுங்களா? ये कौन सा है? இயேசு கிறிஸ்துவை இங்கே குறிப்பிட்டிருக்கிறது। यहाँ पर यीशु मसीह के बारे में बताया जाता है। ஆமென்। ஆமென்। புதிய ஏற்பாட்டில் வருகிற இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் இங்கு அடிமை பெண்ணாகிய சாராளுடைய
வழியில வந்து நிற்கிறதை நான் பார்க்க முடியுது. जो नया नियम में यीशु मसीह को देखते हैं, लेकिन यहाँ पर हाजिरा के रास्ते में आकर उनसे मिलने के लिए आते हैं। எனக்கு இந்த வீடு வேண்டாம், என்னால உபத்திரம் தாங்க முடியாது என்று சொல்லி அவன் ஓடுறா வனாந்தரத்துல. हाजिरा ने भाग रही है जंगलों में, ये घर मुझे नहीं चाहिए करके। யாருமே அவளை தடுக்க முடியல. कोई भी उसका रोका नहीं उसके रास्ते में, அந்த அளவுக்கு அவ வேதனையில அவ ஓடுகிறா. क्योंकि इतना ज्यादा उपद्रव पाई हुई थी। ஆபிரகாமும் தடுக்கல, अब्राहम भी नहीं उसको मना नहीं किया, சாராளும் தடுக்கல, साराई भी मना नहीं किया, விட்டுட்டாங்க போலக்கு, छोड़ दिया, கை விரித்துட்டாங்க போலக்கு, यानी अपना हाथ छोड़ दिया, ஓடி போன்னு சொல்றாங்க போலக்கு. यानी भाग जा करके बोल दिया होगा। அந்த அளவுக்கு வேதனையோடு ஓடி போகிறா. इतना ज्यादा वेदना से जा रही थी। அப்பா அம்மாவும் இல்லங்க, उनका माँ बाप भी नहीं रहा, ஆனா கர்த்தர் இருக்கிறார். लेकिन परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் கைவிடலாம், ஆனா ஆபிரகாமின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். अब्राहम छोड़ सकता है, लेकिन अब्राहम का परमेश्वर है करके हमें जानना चाहिए। உங்க வாழ்க்கையில கூட நீங்க யாரையாவது ஒருத்தர் நம்பி நீங்க போயிருக்கலாம். आपके जीवन में भी आप किसी के ऊपर विश्वास कर जाते होंगे, ஏதோ ஒரு வேலையை நீங்க நம்பி போயிருக்கலாம், किसी नौकरी के ऊपर विश्वास करते हुए जाते होंगे, ஆனா இப்ப அது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாய் நடக்குது. लेकिन अब जो है वो थोड़ा अलग तरीके से आपके होता है। உங்களை வரவேற்ற, உங்களை அன்பாய் விசாரித்த சில நபர்கள் இப்ப உங்களுக்கு எதிராய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். जिसने आपको स्वागत किया, प्यार किया, वही लोग अब जो है आपके विरोध बोल रहे हैं। எந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சோ இப்ப அது உங்களுக்கு உபத்திரமாய் மாறி கொண்டிருக்கிறது. जो स्थान आपके लिए आशीष का कारण बना, अभी वो जो है वो उपद्रव का कारण बन गया। அந்த இடத்தை விட்டு நீங்க ஓடி போகலாம் நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்க. उसी स्थान से आप कब भागे करके आप सोच रहे हैं। அந்த ஜனங்களும் உங்களை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. वे लोग भी आपको पीछा करने के लिए तैयार है, ஆனால் அந்த நேரத்துல தான் लेकिन उसी समय में பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இடைப்படும்படியாய் स्वर्ग का வருகிறார். परमेश्वर आपसे मिलने के लिए चाहते हैं। ஹalleluya. हालेलुया। நீங்க ஈவன் அடிமை பெண்ணா இருக்கலாம், यदि आप गुलामी दासी क्यों ना हो, உங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்துல வேதனையில இருந்திருக்கலாம், या आपका जिंदगी भर आप कष्ट से मुश्किलों से रहते क्यों ना हो, உங்களுக்கு எந்த சுதந்திரம் இல்லதா, जरूर आपके लिए कोई भी स्वतंत्रता नहीं है, உங்க ஆசைகள் விருப்பங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத காரியங்கள் आपकी इच्छा இருக்கலாம், आपकी चाहतें कुछ भी पूरी नहीं होती है, ஆனாலும் लेकिन உங்களுடைய வாழ்க்கையை அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார், आपकी जिंदगी को जानने वाला एक तो है, உங்களை நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். आपसे प्यार करने वाला एक तो है। ஜனங்கள் கைவிடலாம், लोग आपको छोड़ सकते हैं। இன்றைக்கும் பார்க்கும்போது பெண்களுடைய தாய்மாருடைய நிலைமைகள் இப்படித்தான் இருக்கிறது. आज भी देखा जाए महिलाओं की यानी स्त्रियों की, माँ लोगों की परिस्थिति कुछ इसी तरह ही है। ஒரு கர்ப்பஸ்திரீ இப்படியாய் ஓடி போய் கொண்டிருக்கிறார். यानी गर्भ स्त्री होने के बावजूद भी वो भाग रही है। பொதுவாக அந்த கர்ப்பஸ்திரியை உட்கார வைத்து கவனிப்பார்கள், ஆனா எப்படிப்பட்ட நிலைமையே இவளுக்கு வரலங்க. हमेशा गर्भ स्त्रियों को बिठाकर उनको ख्याल रखा जाता है, लेकिन ऐसा परिस्थिति इनके हाजिरा के जीवन में नहीं मिली। ஆனால் தேவன் நல்லவர், लेकिन प्रभु भला है। கர்த்தருடைய தூதனானவர் அவளை பார்த்து பேசுகிறார். परमेश्वर का स्वर्गदूत ने आकर उनसे मिली और बातें நீ करी। எங்கிருந்து வருகிறாய்? आप कहाँ से आते हो? ஆமா, அவளுக்கு அட்ரஸே கிடையாது சொல்ல போனா. वाक्य में बताए जाए हाजिरा के लिए कोई पता ही नहीं है, அவளுக்கு பெர்மனன்ட் அட்ரஸே இல்லங்க. उनके लिए अपना कुछ पता नहीं है, एड्रेस नहीं है। ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல வாழ்றது மாதிரி இருக்கிறது. हर एक समय में, हर एक सीजन में, हर एक जगहों में जीते हैं करके लगता है। ஒருவேளை उங்க லைஃப் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் ஒரு இடத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்று நிரந்தரமான சுதந்திரம் இல்லையே நினைக்கலாம். आप भी इस तरह सोचते होंगे कि मेरे लिए कहाँ कुछ चैन मिलेगा। ஈவன் ஆபிரகாம் கூட கானான் ஒரு தேசத்தை கர்த்தர் ஆயத்த பண்ணிட்டாரு. अब्राहम के लिए तो परमेश्वर ने कनान को तैयार कर रखे, ஆனா எங்களுக்கு ஒரு தேசமும் கிடையாது. लेकिन इनके लिए एक भी देश नहीं है। ஆனா கர்த்தர் கேக்குறாரு, எங்க இருந்து வருகிறாய்? इसीलिए तो परमेश्वर ने पूछा तू कहाँ से आ रही है? எதுவுமே இல்லதான். उनके पास कोई भी नहीं இப்படி रहा। எங்க போகற? अब कहाँ जा रही है அதுவும் தெரியாதுதான். वो भी उनको मालूम नहीं। வந்த இடமும் எங்க இருந்து வந்ததும் தெரியாது, எங்க போறோம் எதுவுமே தெரியாம जहाँ से ஓடிக்கொண்டிருக்கோம். आए या जहाँ जा रहे हैं कुछ भी नहीं मालूम है। ஆனா 10வது வசனத்துல வாசிக்கிறோம், लेकिन 10वीं आयत में पढ़ते பின்னும் हैं, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். फिर यहोवा के दूत ने उससे कहा, मैं तेरे वंश को बहुत बढ़ाऊंगा। அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். यहाँ तक कि बहुतायत के कारण उसकी गणना ना हो அதை सकेगी। எண்ண முடியாத அளவுக்கு நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். यानी उसे गिन नहीं पाओगे, इतना ज्यादा मैं बढ़ाऊंगा करके प्रभु ने कहा। ஹalleluya. Hallelujah. ஆல்ரெடி இவ வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியில போய் पहले से ही खुद का जीवन की मुश्किलों में जा रही है, கர்த்தர் சொல்றார், உன் சந்ததியே ஆசீர்வாதத்தை நான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். लेकिन अब परमेश्वर ने कहने लगे कि तेरे वंश को ही मैं आशीषित करूंगा। இன்னைக்கும் அருமையான தாய்மார்களே, பெண்களே, இன்னைக்கு உங்க லைஃபே கேள்விக்குறி அப்படி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். आज भी मेरे प्रिय माताएं, मेरे प्रिय
महिलाएं आप ध्यान से सुनिएगा, स्त्री हैं, आप सोच रहे होंगे कि मेरा जीवन ही खराब चल रहा है, கர்த்தர் உங்க சந்ததியை குறித்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर आपकी पीढ़ी के प्रति वो ख्याल करता है. உனக்கு அட்ரஸே இல்லாம இருக்கலாம். आपके लिए पता ही नहीं पता होगा, நாளைக்கு எங்க போவேன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். आपको नहीं मालूम होगा कि कल कहाँ जाएंगे, ஆனா கர்த்தர் உனக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை ஆயத்து பண்ணி लेकिन கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके लिए एक निरंतर स्थान को नियुक्त कर रहे हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ரொம்ப நல்லவருங்க. वो बहुत ही अच्छे हैं. ஈவன் ஒரு அடிமை பெண்ணு, ஒரு எகிப்திலிருந்து வந்த பெண்ணு, ஒரு ஆகாருக்கே கர்த்தர் இவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருந்தார் என்றால் அவர்னால நீங்க தொடப்பட்டு அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க மேல அவர் அக்கறை உள்ளவராய் இருக்க மாட்டாரா? क्या एक गुलामी में रहती है, दासी बनकर आई है, मिस्र से आई है, उस हाजिरा के लिए परमेश्वर तरस खाए हैं, तो उनके लहू से धुलाए हुए आपके लिए क्यों ना तरस खाएं? ஹalleluya. இந்த हालेलुया. வசனத்தை வாசிக்கும்போது इस वचन को जब हम पढ़ते हैं, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தை, तेरी वंश को मैं बहुत ही बढ़ाऊंगा करके जो शब्द है, இதே வார்த்தையை தான் தேவன் ஆபிரகாமுக்கும் சொன்னார். यानी यही शब्दों को परमेश्वर अब्राहम को भी कहते थे, இதே வாக்குத்தத்தத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கும் சொன்னார். यही वायदाओं को परमेश्वर अब्राहम से भी कहते थे. ஆமென். आमीन. அதே வார்த்தையை அதே வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த ஆகாருக்கு அடிமை பெண்ணுக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். वही शब्द को, वही वायदाओं को यहाँ पर परमेश्वर इस हाजिरा के लिए भी बोलते हुए हम देख पाते அப்ப हैं. நான் என்ன விசுவாசிக்கிறேனா? तो इसलिए हम क्या विश्वास करते हैं? ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை அதே ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கும் கொடுப்பார். जो अब्राहम के लिए जो वायदा किया है, वाचा बांधा है, परमेश्वर वही वाचाओं को, वही वायदाओं को मेरे लिए भी दे देंगे. ஆமென். आमीन. உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். आपके लिए भी देंगे. விசுவாசிங்க. आप विश्वास करें. 11 வசனத்தை வாசிக்கும்போது 11वीं वचन को जब हम पढ़े, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, और यहोवा के दूत ने उससे कहा, நீ கர்ப்பவதியாய் देख இருக்கிறாய். तू गर्भवती है. ஏன்னா ஆண்டவர் இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல வாசிக்கும் உன் சந்ததின்னு சொல்லும்போது ஆகாருக்கே ஒண்ணு புரிஞ்சிருக்காம இருக்கலாம். शायद जब हाजिरा को समझ में नहीं आता होगा कि जब परमेश्वर उनसे कह रहे थे कि तू तेरी वंश को मैं आशीषित करूंगा, ஏன் சந்ததியா? मेरा वंश, எனக்கு குழந்தையா? मेरे लिए बच्चा, அதெல்லாம் வழியே இல்லைங்க, சான்ஸே ऐसा இல்லைங்க. कोई राधा ही नहीं है. நான் அடிமை பெண்ணு தாங்க, मैं दासी हूँ, எனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாதுங்க. मेरे लिए जीवन करके कुछ है ही नहीं. அப்படி கூட யோசித்திருக்கலாம். इस तरह सोचती होगी. அடுத்த வசனத்துல கர்த்தர் அந்த யோசனைக்கு கேள்விக்கு ஒரு பதிலை கர்த்தர் தருகிறார். इसीलिए अगला वचन में कि परमेश्वर उस सवाल के लिए उत्तर को देते நீ हैं, கர்ப்பவதியாய் இருக்கிறாய். तू गर्भवती है. ஹalleluya. हालेलुया. நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். तू गर्भवती है. ஆமென். आमीन. ஒருவேளை பல நாட்களாய் பல வருடமாய் இந்த கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்க கர்ப்பவதியாய் இருக்கிறீங்க. शायद कई सालों से, कई दिनों से जो सवाल के साथ रहने वाले आपसे प्रभु कहना चाहते हैं, तू गर्भवती है. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்காது, இப்படிப்பட்ட காரியங்கள் நன்மைகள் கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உண்டு என்பதை கர்த்தர் இங்க நிரூபணமாய் காட்டுகிறார். शायद आपके जीवन में सोचते होंगे ऐसे आशीष तो मेरे लिए नहीं करके, लेकिन आपके लिए परमेश्वर कहते हैं कि आपके जीवन में ऐसा कार्य होगा. நிச்சயமாய் ஆகாருக்கு நான் கர்ப்பவதியா இருக்கிறேனா இல்லையான்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். शायद हो सकता है कि हाजिरा को मालूम या नहीं कि वो गर्भवती है. சாராளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், साराई को मालूम होता होगा, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கலாம், अब्राहम को मालूम होता होगा, அங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். वहां की नौकरानी के लिए मालूम होगा. ஆனா இங்கே தான் யாருமே சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைமா கர்த்தர் ஒரு அல்ட்ரா சவுண்டை அப்படி காட்டுறது பாரு, ரிசல்ட்டை காட்டுறது மாதிரி ஈவன் வனாந்திரத்துல கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். हाजिरा के पास कोई भी आकर कुछ भी नहीं कहते होंगे, लेकिन यहाँ पर वनांतर में परमेश्वर ने एक अच्छी खबर को वहां पर हाजिरा को बताते हुए देखते हैं. ஹalleluya. हालेलुया. இந்த நேரத்துல சாராள் அவருக்கு துணையா இருக்கலங்க. यहाँ पर इसी समय पर साराई ने उनका मददगार नहीं रहा, ஆனா கர்த்தர் துணையா இருக்கிறார். लेकिन यहोवा आप ही उनके लिए सहायता कर रहे थे. அந்த வனாந்திரத்துல ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். उस वनांतर में, जंगलों में एक अच्छे खबर को परमेश्वर ने लेकर आया है. ஆமென். நீங்க आमीन. போகிற இந்த வனாந்திரத்துல இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். आप इस आंसुओं की तराई में जो जा रहे हैं, परमेश्वर एक अच्छे खबर को आपके लिए देने पाए. வசனம் சொல்லுகிறது, உன் அங்கலாப்பை கர்த்தர் கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. परमेश्वर का वचन कहता है, परमेश्वर तेरी दुआई को सुना है, इसीलिए उस बेटा का नाम इश्माएल रखना. ஈவன் கர்த்தர்
நேமையே அங்க கொடுத்துட்டு போயிட்டாருங்க. यानी परमेश्वर यहाँ तक नाम तक देकर चला गया. இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் ஈவன் சாராளுக்கு கூட வரல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு வருகிறது. ऐसे आशीर्वाद साराई के पास नहीं वरन पहले बार हाजिरा के पास ही आ पहुंचा है जो दासी है. என் தேவன் வெறும் ஆகார் மேல மாத்திரம் கவலை இல்ல, ஈவன் வருகிற இஸ்மவேல் மேலையும் அவர் பாரமுள்ளவராய் இருக்கிறார். मेरा प्रभु केवल हाजिरा के ऊपर नहीं वरन जो आने वाले इस्माइल के ऊपर भी अपना ख्याल रखते हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलूया. 13 வசனத்தை வாசிக்கிறோம். 13वीं आयत में पढ़ते हैं. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். तब उसने यहोवा का नाम जिसने उससे बातें की थी अथायल रोई रखकर कहा कि क्या मैं यहाँ भी उसको जाते हुए देखने पाई जो मेरा देखना हार है. ஹalleluya. हालेलूया. இங்க யாரை பார்த்திருக்காங்களா? यहाँ पर किसने किससे देखा? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். जिसको मैंने जिसने मुझे देखा उन्हें मैंने भी देखा करके उन्हें अथायल रोई करके नाम रखा. ஒருவேளை இத்தனை நாள் ஆகார் யோசித்திருப்பாங்க, शायद इतने दिनों से हाजिरा ने सोचती होगी ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறார்ப்பா, परमेश्वर अब्राहम से ही बातें करते हैं, நம்மகிட்டலாம் பேச மாட்டார், हमसे नहीं करते हैं, நம்ம அடிமை பெண்ணு தானே, हम तो गुलामी हैं, நம்ம எகிப்துல இருந்து வந்தோம் தானே. हम तो मिस्र से आए हैं. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். लेकिन यहाँ पर परमेश्वर हाजिरा से बातें करी. ஆமென். आमीन. பேசுறது மாத்திரமல்ல, என்னை கண்டும் இருக்கிறார். वो केवल बातें नहीं करी वरन देखा भी है. தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஆகார் அங்க பேரிடுகிறதை நான் பார்க்கிறோம். क्योंकि हाजिरा ने वहां पर उस परमेश्वर को नाम रखते हुए देख पाता है कि जिसने मुझे देखा उसे मैंने भी देखा करके अथायल रोई करके नाम रखा. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெண் ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு நாமத்தை சொல்றது இங்க தான் என்று நான் பார்க்கிறேன். हम ये देख रहे हैं कि एक स्त्री जो है परमेश्वर के लिए एक नाम रखते हुए एक सुंदर एक नाम रखते हुए यहीं पर ही हम देखते हैं. இந்த பேர் அவருடைய அனுபவத்திலிருந்து வருகிறதுங்க. यानी ये नाम जो है उसकी अनुभव से ही आई है. இந்த பேர் அந்த வனாந்திரத்தின் சூழ்நிலையிலிருந்து வருகிறதுங்க. यानी ये नाम जो है उस जंगल की परिस्थितियों की और से मिला है. இந்த பேர் இந்த அனுபவம் ஒரு தனிமையான நேரத்தில் வருகிறதை நான் பார்க்கிறோம். यानी ये नाम ये अनुभव जो है एक जब वो अकेला में थी तब आया है. நீர் என்னை காண்கின்ற தேவன், आप मुझे देखने वाला परमेश्वर अथायल रोई है. அவருக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. अब उनके अंदर एक आशा आई, யார் என்னை பார்த்தாலும் பார்க்காதனாலும் பரவாயில்லை, यदि कोई मुझ पर मिले मुझसे देखे या ना, ஈவன் ஆபிரகாமோ சாராலோ என்னை கண்டாலும் கண்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னை கர்த்தர் பார்க்கிறார். यदि साराई मुझसे मिले या मुझे देखभाल करें या अब्राहम देखभाल करे, लेकिन परमेश्वर मुझे संभालता है. ஆமென். आमीन. கர்த்தர் என்னை காண்கின்றார் என்கிற ஒரு परमेश्वर- நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். परमेश्वर मुझे देखभाल करेंगे करके एक आशा आपके अंदर उत्पन्न होने पाए. அநேக சமயத்துல மனுஷன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்ற வேதனையோடு இருக்கும். कई बार हम सोचते हैं कि अरे इंसान मुझ पर ध्यान ही नहीं देते हैं. அநேக சமயத்துல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. कई बार हम ये सोचते हैं कि अरे मेरे प्रति एक सवाल भी एक नहीं करते हैं. மனுஷர்கள் அத்தாங்க, इंसान तो यही है, ஆபிரகாமே அப்படித்தாங்க இருந்தாரு, क्योंकि अब्राहम भी कुछ ऐसा ही था, சாராலே அப்படித்தாங்க இருந்தாங்க. साराई भी ऐसा ही था. ஆனா பட் அவங்களுடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். लेकिन उनका परमेश्वर कितने अच्छे हैं. ஆமென். आमीन. நீர் என்னை காண்கின்ற தேவன். अथायल रोई. இன்றைக்கும் உங்க லைஃப்ல கர்த்தர் உங்களை காண்கிறார். आज भी आपके जीवन में यहोवा परमेश्वर आपसे मिलने वाला प्रभु है. கர்த்தர் உங்க சூழ்நிலையை காண்கிறார். परमेश्वर आपकी परिस्थितियों को देखते हैं. கர்த்தர் உங்க வேதனையை காண்கிறார். परमेश्वर आपकी वेदनाओं को देखते हैं. ஆமென். आमीन. கர்த்தர் உங்க ஓட்டத்தை அவர் காண்கிறார். परमेश्वर आपकी दौड़ को भी जानते हैं, கர்த்தர் உங்க பிரயாசத்தை காண்கிறார். आपके प्रयास को देखते हैं. அவர் பார்க்கிற தெய்வம். वो जो है वो ध्यान रखने वाला प्रभु है. ஆமென். आमीन. இது மாதிரி அப்படி ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு நேமுங்க இது. यानी एक बहुत ही अद्भुत का नाम है. கர்த்தர் என்னை பார்க்கிறார். परमेश्वर मुझ पर ध्यान रखते எவ்வளவு हैं. பெரிய நம்பிக்கையான வார்த்தை தெரியுமா? कितने एक आशा से भरी हुई शब्द है. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கும் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறதுங்க. आज भी उनकी आंखें आपकी ओर लगी रही அவர் है. பார்க்கிறது மாத்திரமல்ல, ஈவன் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ना केवल वो देखता है, वो बस अपने कान खोलकर सुनता भी है. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் அங்கலாப்பை நான் கேட்டுறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11 इसीलिए परमेश्वर कहते हैं कि 11वीं आयत में मैं तेरी
आवाज को सुना है, அப்ப அவ வேதனையில அழுது இருக்கிறா. यानी वो वेदना में रोती होगी. அதாவது அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே அப்படிலாம் சொல்லி ஜெபிக்கலங்க. उन्होंने बैठकर हे मेरा स्वर्गीय पिता परमेश्वर करके इस तरह उन्होंने प्रार्थना नहीं करी. அவருடைய அங்கலாய்ப்பு தான் அங்க வருகிறதை நான் பார்க்கிறோம். उनकी दुख को ही यहाँ पर देख पाते हैं. அதாவது என்ன சொல்றது, அவருடைய அந்த வேதனையை, அவருடைய பிரஷரை, உபத்திரத்தை தாங்க முடியாம வாயில வருகிற வார்த்தை இல்லாத சில ஜெபங்கள், यानी वेदनाओं को उपद्रव को सह नहीं पाते हैं, उसके द्वारा जुबान से जो निकलती है उन शब्दों को अनेक சமயத்தில் நம்ம லைஃப்ல கூட இப்படி ஜெபிச்சிருக்கிறோம். कई बार अपने जीवन में भी हम इस तरह प्रार्थना करते होंगे. அதாவது என்ன ஜெபிக்கணும்ங்கிறது வார்த்தையே தெரியல அந்த டைம்ல. यानी उस समय में ऐसा होता है कि हमें क्या बोलकर प्रार्थना करना मालूम नहीं पड़ता. என்ன வார்த்தையை யூஸ் பண்றது கூட தெரியல பாஸ்டர். कैसा शब्द इस्तेमाल करना हमें मालूम नहीं है அந்த पास्टर. அளவுக்கு என் இருதயம் முடக்கப்பட்டிருக்கிறது. इतनी ज्यादा मेरा दिल टूट गया है. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். हम परमेश्वर की उपस्थिति में बैठकर रोने लगते हैं. புலம்புறது மாதிரி இருக்கிறது. हमें लगता है कि हम कुड़कुड़ा रहे हैं. அதாவது வார்த்தையே இல்லாத ஜெபம், यानी बिना शब्दों की प्रार्थना, எந்த வாக்கியமும் சென்டென்ஸ் இல்லாத ஜெபம், कोई भी वहां पर वाक्य भी नहीं मिलता है, ऐसी प्रार्थना. அதையும் என் கர்த்தர் கேட்கிறார். लेकिन उसी प्रार्थना को भी मेरा परमेश्वर सुनते हैं. அவர் கேட்கிறார், वो सुनते हैं, அவர் கேட்டார், वो सुना है, அவர் பார்த்தார், वो देखा है, பதிலை தந்து கொண்டே இருக்கிறார். वो उत्तर को देते रहते हैं. ஆமென். ஆமென். உங்க லைஃப்ல கூட சில சமயத்துல இரவு நேரத்துல முடியாத நேரத்துல என்ன சொல்லி ஜெபிக்க முடியாத காரியத்துல அழுவுறீங்க, புலம்புறீங்க, என்னென்னமோ செய்யறீங்க, துக்கத்துல அந்த உங்க மனசுக்குள்ள நடக்கிற சில காரியங்களையும் வேதனைகளையும் என் பரலோகத்தின் தேவன் அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். आप भी अपने उपद्रव के समय, ऐसे दुखों के समय, संकट के समय आप भी ऐसे कुड़कुड़ाते हुए बैठ पाते हैं. आपको मालूम नहीं पड़ता क्या कहकर प्रार्थना करें करके, लेकिन उसी समय पर भी आपके जो मुंह से निकलता है उन शब्दों को मेरा परमेश्वर ध्यान से सुनते हैं, उत्तर भी देते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரத்தையும் ஆலோட்டுகள் நிமித்தம் வருகிற அந்த வேதனையை, அழுகையை, புலம்பலை என் தேவன் பரலோகத்தின் தேவன் கேட்டார். इजराइल से जो आवाजें उठ रही थी पृथ्वी में से, उपद्रव की आवाजें, फिरौन के चलते, वो मिस्रियों के चलते जो दुख उनके ऊपर आ रही है, उनकी सारी आवाजों को मेरा परमेश्वर ने सुना करके वचन में लिखा है. அன்னாளுடைய அந்த அழுகையை, புலம்பலை, ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். हन्ना की उपद्रव को, उस कुड़कुड़ाहट को परमेश्वर ने उनकी दुखों को देखा है. ஆமென். ஆமென். கண்ணீரை காண்கிறார். वो अपनी आंसुओं को देखते हैं. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். वो कृपालु है, அவர் நீதி செய்கிறவராய் वो இருக்கிறார். न्यायी है. ஆமென். ஆமென். ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். हाजिरा को परमेश्वर ने आशीर्वाद किया है, அவர் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். और इस्माइल को भी आशीर्वाद இவன் किया அவர் है, சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். यहाँ तक कि उनकी पीढ़ी को भी आशीषित किया. அவ்வளவு நல்லவர். इतना अच्छा प्रभु है. எனக்கு அவர் நல்லவர். वो मेरे लिए भी भला है, உங்களுக்கு அவர் நல்லவர். आपके लिए भी भला है, நம்ம சந்ததிக்கு கர்த்தர் நல்லவர். हमारी वंश के लिए भी वो भला है. ஆமென். ஆமென். ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். एक स्त्री के लिए परमेश्वर इतना दयालु रहते थे. கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் விசேஷமாக நம்முடைய தாய்மார்களையும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर विशिष्टता से आप हर एक को विशेषता से अपने अपने माँओं को परमेश्वर आशीषित करें. ஆமென். आमीन. ஜெபிக்கலாமா? आइए प्रार्थना करें. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे स्वर्गीय पिता परमेश्वर हम तेरा लाखों धन्यवाद करता है. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். कृपा और अनुग्रह से भरा हुआ परमेश्वर धन्यवाद. இந்த தாய்மார்கள் தினத்துல எங்களுக்கு என்று கொடுத்த அன்றே எல்லா தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். इस मदर्स डे में खुदावन हमारे लिए दिए हर एक माँ के लिए धन्यवाद करते हैं. அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். उनकी जीवन के लिए धन्यवाद, அவருடைய அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். अनुभव के लिए धन्यवाद, அவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். उनके आंसुओं से भरे हुए प्रार्थना के लिए அவர் धन्यवाद, மேல இருக்கிற அந்த அழைப்புக்காக நன்றி उनके செலுத்துகிறோம். ऊपर की बुल्लाहट के लिए धन्यवाद, தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். आप उनकी त्यागपन के लिए धन्यवाद करते हैं. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் ऐसे माँ के लिए धन्यवाद ही नहीं, நீர் அவர்களை விசேஷமான நாளில் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். विशेषता से आप उन्हें आशीर्वाद करने वाले हैं, इसीलिए हम धन्यवाद करते हैं. ஆமென். आमीन. நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தாய்மார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். हम मिलकर अपनी अपनी माँओं को बधाइयाँ बताते हैं, आशीर्वाद देते हैं. நீண்ட ஆயுசு உண்டாவதாக, लंबी उम्र देकर आशीषित कर रहा है. செழிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க தாருங்க. एक सफलता की आशीषें मिलने पाए, பலப்படுத்துங்க, बल दीजिए, தைரியப்படுத்துங்க, धैर्य दीजिए, விசுவாசத்துள்ள தாயா இருக்க கிருபை செய்யுங்க. विश्वास
विश्वास से भरे हुए माँ बन जाए ஆசீர்வதிக்கிறோம் आशीषित ஆசீர்வதிக்கிறோம் आशीषित कर राजा வசனத்தை கேட்டுக்கணும் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் इस वचन को सुनने वाले हर एक के लिए धन्यवाद இந்த ஆகாருடைய வாழ்க்கை போல எங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம் यदि जो कोई सोच रहे हैं कि साजिरा के समान हमारा जिंदगी भी गुजर रहा है பட் நீர் நல்லவர் நீர் எங்களுடைய தெய்வம் என்பதை நீர் நிரூபிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் लेकिन आप इतने भला है आप हमारा परमेश्वर करके वहां पर स्थापित करने के लिए हम तेरा धन्यवाद करते हैं आशीषित कर இப்ப राजा இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर ஆமென் आमीन ஆமென் आमीन ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सभी को आशीषित करें ஒவ்வொருவருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே आप सबों के लिए आज हम मदर्स डे बधाइयां बताते हैं आमीन आमीन परमेश्वर आशीषित करें थैंक यू